ஹாய்! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாம். வெண்பொங்கல் அண்ட் செம்ம டேஸ்டியாக ஒரு சாம்பார். இட்லி, தோசை, பொங்கலுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி ஒரு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு பருப்பை எடுத்து தனியாக வச்சுருவோம். இதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், என்கிட்ட தாளிப்பு வடை இருந்ததுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கார்லிக், 2 வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பருப்பு தண்ணியை டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி கொஞ்சமாக புளி கரைச்சல் ஊற்றிக்கிட்டேன். பிகாஸ் இந்த புளிப்பு ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுட்டேன். இது இட்லி, தோசை, பொங்கலுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக காயே இல்லாமல் சட்டுன்னு ஒரு சாம்பார் செஞ்சிடலாம். இதுக்கப்புறம் சைட் பை சைட் நான் வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் தாளிக்கிறதுக்காக எண்ணெய், நெய். பொங்கலுக்கு தாளிப்பு ஃபஸ்ட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். பிகாஸ் எண்ணெயில் உப்பு ஆட் பண்ணால் இதெல்லாம் போடும்போது கையில் அவ்வளோவா தெரிக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும், அதனால எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள், அந்த பெருங்காயத்தோட வாசனை தான் அந்த பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். அது கூட முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா அந்த முந்திரி செவக்க ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் வெண்பொங்கலுக்காக 1 கிளாஸ் அரிசி, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு ஊற வச்சு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூட இந்த தாளிச்சதை கொட்டி கொஞ்சம் கீ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு.